ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திரகீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. நாள்தோறும் பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தில் 14வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். எப்படி நம்ம வாழ்க்கையில் பஞ்சபூதங்களுடைய தன்மைகள் கூட நம்ம புலன்கள் தொடர்பு ஏற்படுதோ அப்போ நமக்கு சுகங்கள் துக்கங்கள் பல விஷயங்கள் ஏற்படும். ஆனால் எதுவுமே வந்து போகுமே தவிர எப்போதும் இருக்கக்கூடியதில்லை. அதனால பொறுத்துக்கணுன்ற வரைக்கும் பார்த்தோம். இப்போ 15வது ஸ்லோகம். யம் ஹேன வ்யதயந்த்யேதே புருஷம் புருஷர்ஷப சமதுக்க சுகம் தீரம் சோம்ருதத்வாய கல்பதே. புருஷர்ஷப, மனிதர்களுள் தலையானவனே, சிறந்தவனே அப்படின்ட்டு அர்ஜுனனை பார்த்து பகவான் பேசுகிறாரு. நிஜமாவே சிறந்தவன் தான். ஏன்னா சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கிட்ட இருந்தே கீதோபதேசம் அப்படின்றத பெற்றுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா நிஜமாவே மனிதர்களுக்குள் சிறந்தவர் தான் அர்ஜுனன். சரி, பகவான் என்ன சொல்றாரு? எம் புருஷம், எந்த ஒரு மனிதன், இந்த இடத்துல புருஷன்றது மனிதன், எந்த ஒரு மனிதன் அப்படின்ட்டு, எந்த ஒரு மனிதனுக்கு இந்த நம்ம புலன்களும் இந்த பஞ்சபூதங்களுடைய தன்மைகள் அது ரெண்டும் தொடர்பு ஏற்படுறதுனால வரக்கூடிய சுகங்கள் துக்கங்கள் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதனால ந வியதயந்தியதே, கலங்குவதே இல்லையோ. ச தீரன், அவன்தான் தீரன். தீரன்னா என்ன? பல சோகப்பட்டு உட்காரக்கூடிய பல காரணங்கள் இருந்தாலும் சோகப்படுறதில்ல, துக்கப்படுறதே இல்லை. அதே போல் ரொம்ப சந்தோஷம் வந்தாலும் தலைக்கு மேலே ஏறி ரொம்ப ஆட்டம் பாட்டம்லாம் போடாமல் சாதாரணமாக இருக்கக்கூடியவர் தான் தீரன். அதாவது எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் முன்னிருந்து நோக்கக்கூடியவர் அப்படின்றது தான் தீரன். அது மட்டும் இல்லை, சமதுக்க சுகம், துக்கத்தையும் சுக்கத்தையும் சமமாக பார்க்கக்கூடியவர் அப்படின்னு. அது எப்படிங்க சமமாக பார்க்க முடியும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தோட பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன வயசில் ஒரு 10 வயசு ஒரு பிள்ளைக்கு பாவக்காய் கொடுத்தா கண்டிப்பாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருந்துருவாங்க. அதே போல் வளர்ந்து ஒரு 40 வயசான பிறகு சர்க்கரை வியாதி இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது அப்படிங்கும்போது அப்போ உடம்புக்கு நல்லதுன்றதுக்காக அதே பாவக்காவை வேணும்னு கேட்டு சாப்பிட்றாங்களா, வாங்கி சாப்பிட்றாங்களா? அப்போ என்ன ஆகுது? இந்த இடத்துல இலக்கு மாறும்போது தெளிவு ஏற்படுது. அந்த தெளிவு ஏற்படுறதுனால சுகமும் துக்கமும் நம்ம பார்க்கக்கூடிய அந்த கண்ணோட்டம் மாறுது. ஏன்னா பாவக்காய் பிடிக்காது அப்படின்னு அந்த ஒரு இருந்த நிலை இப்போ அது உடம்புக்கு நல்லதுங்கும் போது ஏற்றுக்கக்கூடிய அந்த ஒரு நிலை வந்திருக்கு இல்லையா. அப்போ எப்போ நம்ம இலக்கு மாறுதோ, இலக்கு நல்ல தெளிவான இலக்கா இருக்கோ, அப்போ அதுக்கேற்ற மாதிரி சுக துக்கங்களுடைய கண்ணோட்டம் நமக்கு இருக்கிறதும் மாறும். இதையே இன்னும் நம்ம ஒரு மேலான கண்ணோட்டத்தில் பார்க்கலாமே. ஏன்னா கடைசியில் பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னா, சோம்ருதத்வாய கல்பத்தே, இப்படி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அமிர்தத்துக்கும் மேலான முக்தின்ற நிலையே கிடைக்கும்னு. இந்த மேலான கண்ணோட்டம்ன்றது என்னன்னா முக்தின்றது நமக்கு இலக்கா இருந்துச்சுன்னு வைங்களேன். இப்போது சாதாரணமாக புண்ணியம் நிறைய இருந்துச்சு, புண்ணியம் நிறைய செஞ்சால் அவங்க ஸ்வர்க்கத்துக்கு போவாங்க, இல்லை பாவங்கள் நிறைய செஞ்சுருந்தா நரக்கத்துக்கு போவாங்கலாம் இருக்குது. ஆனால் இப்போ முக்திக்கு நமக்கு தேவையானது புண்ணியங்களும் இருக்கக்கூடாது, பாவங்களும் இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ கஷ்டப்படுறோமோ அப்போ நம்மளோட பாவங்கள் குறையும்னு சொல்லுவாங்க. அப்போ அது ஒரு நல்ல விஷயம் தானே. ஏன்னா முக்திக்கு பாவங்களும் இருக்கக்கூடாது, புண்ணியமும் இருக்கக்கூடாது, அப்போ பாவங்கள் குறையுது. அதே போல் எப்போ நம்ம சந்தோஷப்படுறோமோ அப்போ நம்ம புண்ணியங்களும் குறையும். அப்போ அதுவும் நல்ல விஷயம் தானே. ஏன்னா முக்தின்ற இலக்கு வச்சு பார்க்கும்போது புண்ணியமும் இருக்கக்கூடாது, பாவமும் இருக்கக்கூடாது. அப்போ எப்பெல்லாம் சந்தோஷப்படுறோமோ அப்போ நம்ம ரொம்ப தலைமையில ஏறி குதிக்க தேவையில்லை. ஏன்னா சரி, நம்ம புண்ணிய கணக்கு குறையுது அப்படின்னு. அதே போல் நம்ம கஷ்டப்படும் போது கஷ்டம்னு நினைக்காம சரி இதனால நம்மளோட பாவ கணக்கு குறையுது அப்படின்னு நினச்சோம்னா அது நம்ம ரொம்ப துக்கப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது இல்லையா. சமமாக பார்க்கறதுன்னு இதைத்தான் பகவான் சொல்கிறார். யாருனாலையும் கஷ்டப்படும் போது சிரிக்கவோ அதே போல் சந்தோஷமான ஒரு தருணத்தில் அழவும் முடியாது. சமம்ன்றது அது கிடையாது, இந்த ஒரு கண்ணோட்டம் தான். அப்போ முக்தின்ற அந்த ஒரு மேலான கண்ணோட்டத்தின் மூலமாக நம்ம பார்க்கும்போது எப்படி நம்மளோட சுகதுக்கங்களை நோக்கி நம்ம எதிர்கொள்றதே மாறிடும் இல்லையா. அதே போல தான் பகவான் அர்ஜுனனுக்கு இது மூலம் சொல்ல வருது, நீ பீஷ்மரை கொலை செய்கிறேன், துரோணரை கொலை செய்கிறேன்ட்டு இந்த ஒரே ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்காத, தர்ம யுத்தம் அப்படின்ற ஒரு விரிந்த பரந்த கண்ணோட்டத்தோட பாரு அப்படின்ட்டு பகவான் சொல்றாரு.
நம்ம வாழ்க்கையில் என்ன பார்க்கணும்னா, இதுவும் முக்தி அப்படின்ற நிலைக்கெல்லாம் நான் வரலங்க அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ துக்கமான ஒரு சூழ்நிலை இருந்தால் இதுவும் கடந்து போகும். அதே போல் சந்தோஷமாக இருந்தால் ரொம்ப அதை தலைக்கு ஏற்றிக்க வேண்டாம். ஏன்னா எப்போதுமே நம்ம சந்தோஷமான விஷயத்தெல்லாம் தலைக்கு ஏற்றிக்கிட்டா அகங்காரம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது, தலைகணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் அதெல்லாம் தேவையில்லை, இதுவும் வாழ்க்கையில் ஒரு பகுதி அப்படின்னு நம்ம நகரலாம். இல்லை முக்தின்ற ஒரு மேலான ஒரு இலக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக சந்தோஷப்படும் போது புண்ணியங்கள் குறையுது, அதே போல் சோகப்படும் போது நம்மளோட பாவங்களும் குறையுதுன்றதுனால அல்டிமேட்டாக ரெண்டுமே குறைஞ்சு ரெண்டுமே இல்லாமல் போகும்போது முக்தின்ற நிலையை அடைவோம். அதனால் தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம்.